ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சேலம் கோபிநாத். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஒரு செக் எண்ணெய் ஃபேக்ட்ரிக்கு தான் வந்திருக்கோம். எனக்கு பற்றி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எண்ணெய் சம்மந்தப்பட்ட வீடியோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல பண்ணியிருந்தீங்க. அதுக்காக இந்த இடத்துக்கு நான் விசிட் பண்ணி பார்த்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஜேகே ஃபுட்ஸ் தான் வந்திருக்கோம். இது எங்கே இருக்குது எல்லாமே இந்த வீடியோ ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இவங்க பார்த்து பார்த்தீங்கன்னா செக் எண்ணெய் மட்டும் இல்லைங்க, நம்ம மசாலா சம்மந்தப்பட்டதும் எல்லாமே வந்து விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து ஆன்லைன் பர்ச்சேஸும் உங்கள்கிட்ட அவைலபிள்ஸ் இருக்குது. எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவில். இந்த வீடியோ எப்பயும் போல மக்களுக்கு பயனுள்ள வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கங்கண்ணா. வணக்கங்கண்ணா. நான் உங்கள் பேர், நம்ம ஃபேக்ட்ரி எங்கே இருக்குண்ணா? என் பேர் வந்து ஜெகதீஷ் குமாருங்க. நம்ம இடம் வந்து பாத்தீங்கன்னா நான் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல வெனந்தூர் பேரூராட்சியில நாச்சிப்பட்டிங்கிற ஒரு கிராமத்துல இருக்குதுங்க. பாத்தீங்கன்னா சேலம் நியர்பை தாங்க. நம்மளுக்கு சேலம் பார்டர்ல தான் நம்ம இருக்கோம். சேலம் நாமக்கல் பார்டர்ல தான் நம்ம இருக்கோம். சரிங்க. இப்ப நம்ம ஜேகே ஃபுட்ஸ்ல நீங்க என்னென்ன சேல் பண்றீங்க? நம்ம பாத்தீங்கன்னா செக்கு எண்ணெய் சேல் பண்றோங்க. அப்புறமேட்டு மசால் வகை சேல் பண்றோம். நம்ம பாத்தீங்கன்னா எண்ணெய் வகையில பாத்தீங்கன்னா நம்ம கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய், விளக்கெண்ணெய், இது 4 எண்ணெய் சேல் பண்றோங்க. அப்புறமேட்டு மசால் வகைகள்ல பாத்தீங்கன்னா நம்ம கறி மசாலு, வெறும் மல்லித்தூள், சாம்பார் தூள், மிளகாத்தூள், இந்த மாதிரி மசாலா வகையில சேல் பண்றேங்க. சரிண்ணா, இது எல்லாமே வந்து சுத்தமான ஆர்கானிக்குங்களா எப்படிங்க? சுத்தமா தான் ஆர்கானிக்கா தாங்க பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்கண்ணா. இப்ப வந்து இதை தவிர்த்து இன்னும் வேற என்னென்ன பண்றீங்க? இதை தவிர்த்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டு சக்கரை ஒன்று கொடுத்துட்டு இருக்கிறேங்க. அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா நம்ம இதை தவிர்த்து பாத்தீங்கன்னா நம்ம ஒருங்கிணைந்த பண்ணை மாதிரி பண்ணிட்டு இருக்கோம்னா ஆடு, கோழி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரிங்கண்ணா. இப்போ வந்து நம்ம நாட்டு சக்கரை, மசாலா, இந்த எண்ணெய் ஐட்டம்லாம் வந்து இப்போ வெளியூர்ல இருக்கிறவங்க நம்ம கிட்ட வாங்கணும்னா அது ஆன்லைன் பர்ச்சேஸ் அவைலபிள் இருக்கா? ஆன்லைன்லயும் நம்ம வாங்கிக்கலாங்க. நீங்க ஆன்லைன்ல நீங்க போன் பண்ணி ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா நான் வாட்ஸ்அப் நம்பர் சொல்றேங்க, அதுக்கு ஆர்டர் பண்ணிட்டீங்களா நான் உங்களுக்கு ஆன்லைன்ல கொரியர்ல அனுப்பிச்சு விட்டுருவாங்க. சரிங்கண்ணா. இப்போ நம்ம என்னென்ன பண்றோங்கிறத பார்க்கலாமா? என்னென்ன பண்றோங்கிறத பார்க்கலாங்க. இப்போ நம்ம பாத்தீங்கன்னா எப்படி எண்ணெய் ஆட்டுறங்கிறத, ஆயிலுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவை அப்படிங்கிறத நம்ம இப்போ இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. இது பாத்தீங்கன்னா நான் கடலப்பருப்பு பாத்தீங்கன்னா சுத்தமா தான் இருக்கும். கடலப்பருப்பு, இந்த பருப்பு தான் போட்டு நம்ம ஆட்டுவோம் எண்ணெய்க்கு. எல்லாம் சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணி அந்த பொக்கு இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் பொறுக்கிட்டு தான் நம்ம எண்ணெய்க்கு ஆட்டுவோம். அடுத்து பாத்தீங்கன்னா இது கொட்டமுத்து. கொட்டமுத்து எண்ணெய் ஆட்டி இதை காய்ச்சி அப்புறமேட்டு தான் கொட்டமுத்து எண்ணெய் வரும் நம்மளுக்கு. அப்புறமேட்டு எள்ளு பாத்தீங்கன்னா எள்ளு அப்புறமேட்டு தேங்காய் பருப்பு இருக்குங்க. தேங்காய் பருப்பு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கிட்ட கொஞ்சம் ஸ்டாக் இல்லை, வெயில் இல்லாதனால தேங்காய் பருப்பு அதெல்லாம் போட்டு, தேங்காய் பருப்பு எதுவும் மருந்து இல்லாம போட்டு நம்ம ஆட்டி தரேங்க. சரி. ஒவ்வொருத்தரும் அந்த மருந்து வைப்பாங்க, மருந்து தேங்காய்க்கு அந்த சவக்காம இருக்கு, வெட்டி ஓகாம இருக்கிறதுக்கு. அந்த மாதிரி எல்லாம் நம்ம எதுவும் பண்றது இல்லைங்க. பண்றது இல்ல. அதான் சுத்தமான முறையில் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம எண்ணெய் எப்படி ஆட்டுறோங்கிறத பாக்கலாம். எண்ணெய் ஆட்டுறங்கிறத பாத்தீங்கன்னா நம்ம இதுல தான் ஆட்டுவோம், இந்த செக்குல தான் ஆட்டுவோம். நம்ம இதுல பாத்தீங்கன்னா கடலப்பருப்பு, தேங்காய் பருப்பு, 4 எண்ணெய் இதுல தான் ஆட்டுவோம். இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு தடவை ஆட்டும் போது இதை நம்ம சுத்தம் பண்ணி அப்புறமேட்டு தான் நம்ம எண்ணெய் ஆட்டுவோம். வந்து எண்ணெய் நம்ம செக்ல ஆட்டுறோம். ஓகே. அந்த எண்ணெய் வந்து நம்ம செக்ல வரும்போது அதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாங்களா எப்படி? இல்ல, எண்ணெய் அப்படி வந்து யூஸ் பண்ண முடியாதுங்க. வந்ததுக்கு அப்புறம் நம்ம அதை தெளி வைக்கணும். அதுல இருக்கிற அந்த தூள், இந்த புண்ணாக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு அடியில ஒரு போனி இதுல இதாயிருங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அதை நம்ம வந்து உள்ள நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம், அதை நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பாத்தீங்கன்னா என்ன எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறத பார்க்கலாம். என்ன ஸ்டோர் பண்ணி வச்சு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேரல்ல ஊத்தி நம்ம எல்லாம் தெளிகிற வரைக்கும் இதுல இப்படிதான் வச்சிருப்போம். எத்தனை நாள் ஆகும் எண்ணெய் தெளிய? எப்படியோ 2 நாள் ஆகுங்க. 2 நாள் ஆகுங்க. நல்லா தெளியணும்னா 2 நாள் ஆகுங்க. 2 நாள். இதே மாதிரிதான் நம்ம ஒவ்வொரு எண்ணெய்க்கும் ஒவ்வொரு இது வச்சிருப்போம். இதுல பாத்தீங்கன்னா விளக்கெண்ணெய் இருக்குது. கடலெண்ணெய் இருந்துச்சு, அதை நம்ம ஊத்திட்டு பண்ணி காலைதான் கடலெண்ணெய் இது பண்ணியாச்சு. வெள்ளை எண்ணெய் இந்த மாதிரி தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். இதுல இருந்தா நம்ம இந்த கண்டெய்னருக்கு மாத்துவோம். சேல் பண்றது இதுல இருந்தா நம்ம பாட்டில் ஃபில்லிங்ல எல்லாம் இதுல தான் பண்ணுவோம் நம்ம. சரிங்கண்ணா. இப்ப வந்து எண்ணெய் எல்லாம் யூஸ் பண்றாங்க, ரெடி பண்றீங்க. இப்ப நல்ல எண்ணெய்க்கெல்லாம் வெளியெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சர்க்கரையை போட்டு வந்து யூஸ் பண்றாங்க, அது வந்து ரெடி பண்றாங்க. நீங்க எதனா போட்டு யூஸ் பண்றீங்க? நாங்க பாத்தீங்கன்னா கருப்பட்டி மட்டும் தாங்க போட்டு ஆட்டுறோம். நல்ல எண்ணெய்க்கு அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பெரியவர்களும் கருப்பட்டி தான் போட்டு ஆட்டுவாங்க. அதனால நம்ம பாத்தீங்கன்னா கருப்பட்டி தான் போய் நம்ம ஹோல்சேலா வாங்கிட்டு வந்து கருப்பட்டி மட்டும் தான் போட்டு ஆட்டுறாங்க. இதுதான் வச்சு பண்றீங்க? ஆமா, இதுதான் வச்சு பண்றோம். அதாவது அந்த காலத்துல எப்படி ரெடி பண்ணா அந்த மாதிரி ரெடி பண்றோம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட எண்ணெய் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா 300 ml இருந்து ஸ்டார்டிங்ல இருக்கு. 300 ml அப்புறமேட்டு 1/2 லிட்டர் இதுல நம்ம கிட்ட இருக்கு. அப்புறமேட்டு 1 லிட்டரு, ஒன்னும் வேணும் 5 லிட்டர் கேன்லயும் நம்ம கிட்ட இருக்குங்க. சரிங்கண்ணா. இப்ப எண்ணெய் வகையெல்லாம் எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்றீங்க? எண்ணெய் வகைகள் பாத்தீங்கன்னா நீங்க ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா நம்ம பஸ்ல கூட டெலிவர் பண்றாங்க. பஸ்ல நம்ம கொரியர் போர்ட் பண்ணி அதெல்லாம் நம்ம டெலிவர் பண்றாங்க. சரிங்கண்ணா. இப்ப நம்ம செக்ல ஒரு எண்ணெய் ஆட்டுறோம், 2வது எண்ணெய் அதிலேயே ஆட்ட முடியுமா? அதுக்கு வேற செக்கா? இல்ல, அப்படியே நிறைய பேர் போட்டிருக்காங்க. நம்ம இப்பதான் ஸ்மால் ஸ்கேல்ல ஆரம்பிச்சிருக்கிறதுனால நம்ம இப்போ இதுல போட்டு ஆட்டிட்டோம்னா, ஒரு கடலை எண்ணெய் ஆட்டிட்டோம்னா, கடலெண்ணெய் ஆட்டினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கடலை புண்ணாக்கு போட்டு அதை சுத்தம் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நல்லெண்ணெய்க்கான எள்ளு போட்டு அப்புறமேட்டு தான் ஆட்டுவோம். ஒவ்வொரு தடவை இதே மாதிரி தான் 4 எண்ணெய்க்கு மாத்தி ஆட்டுவோம். நாம நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துட்டு தான் நம்ம ஆட்டுவோம். இப்ப பாத்தீங்கன்னா கடலைப்பருப்பு பாட்டி இருக்கும், அடுத்து நல்ல புண்ணாக்கு போட்டு நம்ம சுத்தம் பண்றதுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இந்த மாதிரி புண்ணாக்கு போட்டு எல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாம் நீட்டா எடுத்துட்டு எல்லாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம நல்லெண்ணெய்க்கு போட்டு ஆட்டுவோம்.
சரிங்கண்ணா. சரிண்ணா, இப்போ வந்து மசாலா ஐட்டம் சொன்னீங்க. ஆமா. மசாலா ஐட்டம் என்னென்னு பார்க்கலாமாண்ணா? பாக்கலாங்க. சரிண்ணா, மசாலா ஐட்டம் எதாவது நீங்க வந்து ரெடி பண்ணி அரைக்கிறீங்க அப்படின்னா? மசாலா ஐட்டம் பாத்தீங்கன்னா நம்ம கறி மசால் இருக்குது. கறி மசால் பாத்தீங்கன்னா வீட்டுக்கெல்லாம் எப்படி வறுத்து அரைக்கிறோமோ அந்த எல்லா மசாலுமே நம்ம வீட்டுக்கு எப்படி வறுத்து அரைக்கிறோமோ அதே மாதிரி நம்ம வறுத்து அரைச்சி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மாவு பாத்தீங்கன்னா கோதுமை மாவு, ராகி மாவுலாம் இருக்கு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம இதுலதான் அரைப்போம். கோதுமை, ராகி எல்லாம் இதுல அரைச்சி நம்ம எல்லாத்துக்கும் சேல் பண்ணிட்டோம். நம்ம பாத்தீங்கன்னா எதுக்கும் வெளியே போய் அரைக்கிறது இல்லை. அதுக்கு தனித்தனியா ஒரு மிஷின் இருக்கு, அதுல போட்டு நம்ம அரைச்சி கொடுத்துட்டு இருக்காங்க. இது அடுத்து இந்த மிஷின் பாத்தீங்கன்னா நம்ம மொளவடி அரைக்கிற மிஷினுங்க. இதுலதான் நம்ம கறி மசாலு, சாம்பார் தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள் எல்லாமே இந்த மிஷின்ல தான் நம்ம அரைப்போங்க. அடுத்து நம்ம இது பாத்தீங்கன்னா இந்த இட்லி தோசை மாவு ஆட்டுற மிஷின். இட்லிக்கு தோசைக்கெல்லாம் மாவு இதுல ஆட்டிக்கலாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இந்த மிஷின் இப்ப புதுசா வாங்கியிருக்கோம். இது பாத்தீங்கன்னா இந்த மிஷின் எதுக்குன்னா அந்த புண்ணாக்கெல்லாம் கட்டியா இருக்கும். நம்ம இந்த ரோட்டரி சைக்கிள் ஆட்டுற புண்ணாக்கெல்லாம் கொஞ்சம் கட்டியா இருக்கும். அதை பாத்தீங்கன்னா நம்ம இந்த மிஷின்ல போட்டு தூள் பண்ணிக்கிட்டோம்னா அந்த விவசாயம் பண்றதுக்குலாம் விவசாயிகள்லாம் நிறைய பேர் வாங்குவாங்க. இந்த வெங்காய சீசன் அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா காட்டுக்கு இப்ப இயற்கை உரமா போடுறாங்க நிறைய பேர். அதுக்கு புண்ணாக்கு, இந்த கடலை புண்ணாக்கு, கொட்டமுத்து புண்ணாக்கு, வேப்ப புண்ணாக்கு, இது மூணு இதை மாதிரி போட்டு அரைச்சி நம்ம கொடுத்துட்டோம்னா ஹோல்சேலா நம்ம கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதுவும் என்னாலும் வாங்கிக்கலாம், நம்ம கிட்ட இருக்கு. இது பாத்தீங்கன்னா மிளகாத்தூளுக்கான இது மிளகாய்ங்க, மிளகா. சரிங்க. அடுத்து பாத்தீங்கன்னா மஞ்சத்தூளுக்கான மஞ்சளுங்க. இது நம்ம காட்டிலேயே நம்ம நேரடியாக போய் வாங்கிட்டு வந்து இந்த மஞ்சள் தான் போட்டு நம்ம அரைக்கிறாங்க மஞ்சத்தூளுக்கு. அடுத்து இது பாத்தீங்கன்னா கோதுமைங்க. இந்த கோதுமை தான் நம்ம போட்டு அரைச்சிட்டு இருக்காங்க, கோதுமை மாவுக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா இது மல்லித்தூள், மல்லி. இது வந்து பாத்தீங்கன்னா கறி மசாலுக்கும் போடுவோம் நாம, வெறும் மல்லித்தூளுக்கு அதுக்கும் போட்டு எல்லாத்துக்குமே இது மல்லி போட்டு தாங்க அரைக்கணும். நாட்டு மல்லி தான். நாட்டு மல்லி தாங்க இது. இதை பாத்தீங்கன்னா ஹோல்சேல்ல போய் வாங்கிட்டு வந்துருவாங்க மல்லி. அடுத்து நம்ம பாத்தீங்கன்னா மசாலா வகைகள்லாம் எப்படி நம்ம பேக் பண்ணி அனுப்புறோங்கிறத பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா மசாலா வகை பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட 100 கிராம்ல இருந்து ஸ்டார்டிங் பேக்கிங் இருக்குங்க. 100 கிராம், 1/4 கிலோ, அப்புறமேட்டு 1 கிலோ, 1/2 கிலோ இதெல்லாம் மாதிரி பேக்கிங் இருக்குங்க. இது பாத்தீங்கன்னா 100 கிராம் பேக்கிங். இது பாத்தீங்கன்னா 1/2 கிலோ பேக்கிங். இது பாத்தீங்கன்னா 1 கிலோ பேக்கிங். எல்லாமே பேக் பண்ணி சேஃபா அனுப்பிடலாம். எல்லாம் பேக் பண்ணி சேஃபா அனுப்பிடலாம். சரிங்க. இன்னும் மசாலா எடுத்து நான் வேற என்ன ரெடி பண்றேன்? மசாலா தவிர நம்ம இது பாத்தீங்கன்னா நாட்டு சக்கரை கொடுத்துட்டு இருக்காங்க. அது பார்க்கலாமா? நாட்டு சக்கரை பார்க்கலாங்க. நாட்டு சக்கரைங்க. ஓகேண்ணா. இது நாட்டு சக்கரை நீங்க ரெடி பண்ணீங்களா வெளியே வாங்கிட்டா? இந்த நாட்டு சக்கரை மட்டும் நம்ம வெளியே வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு இருக்கேங்க. நான் நம்ம தெரிஞ்ச இடத்துல இருந்து நம்ம சொந்தக்காரங்க ரெடி பண்றாங்க, அவங்ககிட்ட நம்ம வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படிங்க. ஓகேண்ணா. அடுத்து ஆயில் நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணியிருந்தோமோ அதே மாதிரி தான் நம்ம மசாலாவும் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா ஒரு கண்டெய்னர் இருக்கு, அதில் நம்ம போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். கேட்கறப்போ அவங்களுக்கு தேவையான அளவுக்கு பேக்கிங் பண்ணி நம்ம கொடுத்துருவோம். இப்போ இவ்வளவு நேரம் பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு எண்ணெய் மசாலா வகைகள்லாம் எப்படி ப்ராசஸ் பண்றதுங்கிறத. இதை நம்ம மெட்டீரியல் நம்மகிட்ட வந்து ஒரு தடவை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. எல்லாமே நல்லா இருக்கும். வீட்டு முறையில வறுத்து அரைச்சு எல்லாம் ரெடி பண்றது தான், எல்லாம் அந்த காலத்து முறையில் ரெடி பண்றது தான். நீங்க ஒரு டைம் வாங்கி யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு நீங்க ரெகுலரா எங்கிட்ட தான் வாங்குவீங்க. நம்ம ஜேகே ஃபுட்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல வெனந்தூர் பேரூராட்சிங்கிற நாச்சிப்பட்டி கிராமத்துல நாம இருக்காங்க. நம்ம பாத்தீங்கன்னா நியர்பை சேலம் தான். நீங்க சேலத்துல இருந்தீங்கன்னா கூட நம்ம சொன்னீங்கன்னா நம்ம சேலம் கூட நம்ம டெலிவரி பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ நாம என்ன வகை மசாலா வகைலாம் நம்ம சேலத்துலேயே கஸ்டமர்ஸ் இருக்காங்க, அவங்களும் டெலிவரி பண்ணிட்டு தான் இருக்கோம். நீங்க சொன்னீங்கன்னா ஆர்டர் பண்ணீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா நம்ம டெலிவரி பண்ணிடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜேகே ஃபுட்ஸோட ஓனர் ஜெகதீஷ் அவர் அழகாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு, மக்களுக்கு புரியுற மாதிரி அழகாக சொல்லியிருந்தாரு. இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்க மாட்டோம், லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட இதேமாதிரி ஒரு சுய தொழில், குடிச்ச தொழில் இது மாதிரி நாங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு அது சம்மந்தமான வீடியோஸ் பண்ணணும், நம்ம சேனலில் பண்ணணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா பாருங்க, நம்ம டிஸ்கிரிப்ஷனில் எங்களுக்கு சேனல் நம்பர்னு கொடுத்துருப்போம், அந்த நம்பருக்கு கால் பண்ணி கண்டிப்பாக உங்கள் இடத்துக்கும் நாங்கள் வந்து வீடியோ பண்ணுவோம். இப்போ இவருடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஜேகே ஃபுட்ஸ்னு போட்டு ஒரு கான்டாக்ட் நம்பர் லொக்கேஷன் எல்லாமே கொடுக்குறேன், அதை போய் செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எதே சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தாராளமாக கால் பண்ணி கேட்கலாம். சரிங்களா? ஓகேண்ணா, ரொம்ப நன்றிங்கண்ணா. தேங்க்யூங்கண்ணா. நன்றிங்கண்ணா. ஓகே, பாய். பாய்.